ஹலோ ஆல், வெல்கம் டூ மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்? ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷனும், தென் ஜாவா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜாவாவை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷனும் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்? ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜை ஃபர்ஸ்ட் ரெண்டா டிவைட் பண்ணிட்டு, இதுல லாங்குவேஜ்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த லாங்குவேஜ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். லாங்குவேஜ் இஸ் அ கம்யூனிகேஷன் டூல் இஸ் பேசிக்கலி யூஸ்டு டு ஸ்பீக் வித் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன். ஸோ பேசிக்காக லாங்குவேஜ்னா என்னங்க? லாங்குவேஜ்னா என்ன? ஒரு மொழி. ஒரு மொழி எதுக்கு யூஸ் ஆகுது? ஒரு மனுஷன் வந்து இன்னொரு மனுஷங்கிட்ட பேசுறதுக்கு, நம்ம ஏதாவது பேசணும், ஏதாவது கேட்கணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? மொழி தெரிஞ்சாதான் பேச முடியும். மொழியிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் மொழி இருக்கு. தமிழ் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, ஹிந்தி இருக்கு. அந்த மாதிரி அந்தந்த ஸ்டேட்ல அவங்கவங்களுக்கு என்னென்ன மொழி தெரியுமோ அந்த மொழியை யூஸ் பண்ணி அவங்க பேசிப்பாங்க. ஏதாவது அவங்களுக்கு தேவைன்னா கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சாதான் ஒரு மனுஷன் வந்து இன்னொரு மனுஷங்கிட்ட பேச முடியும். இப்போ லாங்குவேஜ் தெரியல, நீங்க வேற ஒரு ஸ்டேட் போயிட்டீங்க. அந்த ஸ்டேட்ல உங்களுக்கு பேச முடியுமா? முடியாதுங்க. முடியாது. அந்த மாதிரி லாங்குவேஜ் வந்து பேசிக்கா என்னன்னா ஒரு டூல். டூல்னா என்ன? ஒரு கருவி. இந்த மொழிங்கிற அந்த டூலை யூஸ் பண்ணி தான் ஒரு மனுஷன் வந்து இன்னொரு மனுஷங்கிட்ட பேசுறான். அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா, ஒரு மனுஷன் வந்து ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட பேசணும் அப்படின்னா, அதுக்குன்னு சில மொழி இருக்கு. அந்த மொழிய தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஒரு மனுஷன் வந்து ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட பேசி, அவனுக்கு என்ன தேவையோ, ஏதாவது அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணுமா, இல்ல வெப்சைட் ஏதாவது டெவலப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன தேவையோ அத கம்ப்யூட்டருக்கு நீங்க புரிய வைக்க முடியும். ஸோ புரியுதுங்களா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு? லாங்குவேஜ் நார்மலா ஒரு லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு மொழி. அந்த மொழி வந்து ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் கூட பேசுறதுக்கு வந்து நீங்க இந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி பேசிக்கிறீங்க, கம்யூனிகேட் பண்றீங்க. அந்த மாதிரி நீங்க இப்போ ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட, ஒரு சிஸ்டம் கிட்ட, ஒரு லேப்டாப் கிட்ட நீங்க பேசி, உங்களுக்கு உங்களோட பிசினஸ்க்கோ, உங்களோட கம்பெனிக்கோ ஒரு வெப்சைட்டோ, ஒரு அப்ளிகேஷனோ ஏதாவது டெவலப் பண்ணணும் அப்படின்னா, நீங்க கம்ப்யூட்டர் மூலியமா தான் டெவலப் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் கிட்ட பேசணும். நீங்க பேசுறது கம்ப்யூட்டருக்கு புரியணும். ஸோ அதுக்கு தேவைப்படுற மொழிய தான் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நார்மலா நமக்கு தெரிஞ்ச நார்மலா லாங்குவேஜ்னாலே நெறைய நமக்கு தெரிஞ்ச மொழிலாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, ஹிந்தி இருக்கு. அந்த மாதிரி நம்ம பேசுறதுக்கு யூஸ் ஆகுற லாங்குவேஜே நெறைய இருக்குல்ல. மனுஷன் கூட பேசுறதுக்கு நெறைய லாங்குவேஜ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. தமிழ்ல பேசுறாங்க, இங்கிலீஷ்ல பேசுறாங்க, ஹிந்தில பேசுறாங்க. அவங்கவங்களுக்கு என்னென்ன மொழி தெரியுமோ அந்த மொழியில கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்து ஒரு கம்ப்யூட்டர் கூட பேசணும்னாலும் நெறைய மொழி இருக்கு. சம் ஆஃப் த லாங்குவேஜஸ் என்ன பார்த்தீங்கன்னா, சி இருக்கு, சி பிளஸ் பிளஸ் இருக்கு, சி ஷார்ப் இருக்கு, ஜாவா இருக்கு, பைத்தான் இருக்கு. அந்த ஸோ அதில் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜ் இப்போ உங்களுக்கு சி தெரிஞ்சா சி லாங்குவேஜில் நீங்கள் ஒரு சிஸ்டம் கிட்ட கம்யூனிகேட் பண்ணி உங்களுக்கு தேவையான வெப்சைட்டையோ ஒரு அப்ளிகேஷனையோ டெவலப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியுமோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் ஒரு சிஸ்டம் கிட்ட பேசி நீங்கள் அதுக்கு அதுக்கு புரியுற மாதிரி நீங்கள் பேசும்போது உங்களுக்கு தேவையான ஒரு அப்ளிகேஷனோ ஒரு வெப்சைட்டும் கம்ப்யூட்டர் கிட்ட இருந்து உங்களால் வாங்கிக்க முடியும். ஸோ நம்ம இன்னைக்கு எந்த லாங்குவேஜை பற்றி பார்க்க போறோம்னா ஜாவா. இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, நிறைய டைப் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சி, சி ப்ளஸ் ப்ளஸ், சி ஷார்ப்பு, ஜாவா, பைத்தான் அந்த மாதிரி. ஸோ நான் இந்த கிளாஸ்ல எதை பற்றி சொல்ல போறேன்னா ஜாவாவை பற்றி சொல்ல போறேன். ஜாவா இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். It is owned by Oracle and more than 3 million devices run Java. Java is a popular programming language created in 1995. Java is a high-level class-based object-oriented programming language developed by James Gosling at 1995 in Sun Microsystem. ஜாவா பார்த்தீங்கன்னா 1995ல சன் மைக்ரோ சிஸ்டம் அப்படிங்கிறவங்க அதை டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜாவாவோட ஃபாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் காஸ்லிங் அப்படிங்கிறவர் தான் ஜாவாவோட ஃபாதர். ஸோ இப்போது கரண்ட்டாக ஜாவாவை யார் ஓன் பண்ணியிருக்காங்க, ஜாவாவோட யார் இப்போது அதோட மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரக்கிள் கார்பரேஷன் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் இப்போ கரண்ட்டாக ஜாவாவை ஓன் பண்ணியிருக்காங்க. தென்
யூஸ் ஆஃப் ஜாவாவ தெரிஞ்சுக்கிறதுனால, ஜாவா ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் லேர்ன் பண்றதுனால, நமக்கு என்னலாம் யூஸ் இருக்கு? இத வச்சு என்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினா அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜாவா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்ளிகேஷன்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றோம் இல்லைங்களா? WhatsApp, Facebook, Instagram, Twitter அந்த மாரி இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, மொபைல் பேஸ்ட் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. இந்த மாரி நெறைய டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. மொபைல் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்ல வந்து ஜாவா வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஐடி கம்பெனிஸ்ல பார்த்தீங்கன்னா, ஜாவா தான் வந்து ரொம்ப ஹை டிமாண்டா இருக்கு. நெறைய ஜாப் வேக்கன்சி இருக்கு. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நீங்க ஜாவா லேர்ன் பண்ணிட்டீங்க அப்டின்னா, நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கும் உங்களுக்கு. நல்ல ஒரு சேலரி ரேஞ்ச் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். ஜாவா யூஸ் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நெறைய டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 3 டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷன்ஸ், வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் மொபைல் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷன். அந்த நேம்லேயே உங்களுக்கு புரியும். ஸ்டாண்ட் அலோன் தனித்து இயங்கும். எப்படின்னா, எதையுமே டிபெண்ட் பண்ணியிருக்காது. பிகாஸ் சம் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும், அதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் இருக்கணும். இன்டர்நெட் இருந்தால் தான் இப்போ வாட்ஸ்அப்போ இல்லை ஃபேஸ்புக்கோ அந்த மாதிரி உங்களால் யூஸ் பண்ண முடியும். பட் இந்த ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்குங்கிறது தேவையில்ல. அது வந்து தானாகவே இயங்கும். அதுக்கு எந்த ஒரு எதையுமே டிபெண்ட் பண்ணியிருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோட் பேடு, எம்எஸ் ஆஃபீஸ், கிளாக் அண்ட் கால்குலேட்டர். ஏன்னா நீங்க கால்குலேட்டர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, கிளாக் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்க ஒரு அலார்ம் செட் பண்ணணும், அப்படி கால்குலேட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ அப்படின்னு பண்றப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெட்வொர்க்கே தேவை இருக்காது. நீங்க இப்போ ஒரு அலார்ம் செட் பண்றீங்க அப்படின்னா, நெட்வொர்க் இருந்தா தான் ஒர்க் ஆகுமா? இல்ல. அது நெட்வொர்க் இல்லனாலும் ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் டெவலப்மெண்ட்லயும் ஜாவா ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ வந்து ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ்னா இப்போ நீங்க கூகுள்ல போயிட்டு ஏதாவது அப்ளிகேஷன் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா, வாட்ஸ்அப்போ, இல்ல ஃபேஸ்புக்கோ, இல்ல இன்ஸ்டாகிராமோ கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணி அத யூஸ் பண்ணிப்பீங்கல்ல, அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ வந்து வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அனதர் ஒன் டைப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். இப்போ மொபைல் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ்னா நீங்க Play Storeல போயிட்டு டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து மொபைல் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில இந்த வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸும், மொபைல் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்க வந்து டிபெண்ட் பண்ணி தான் ஒர்க் ஆகும். நெட்வொர்க் இருந்தா தான் இத நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். வெப் பேஸ்டும், மொபைல் பேஸ்டும். பட் இந்த ஸ்டாண்ட் அலோன் அப்ளிகேஷன்ங்கிறது வந்து எதையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ அது வித்தவுட் நெட்வொர்க் ஆல்சோ இன்டர்நெட் ஆல்சோ நம்ம இத ஒர்க் பண்ணிக்க முடியும். தென் யூசஸ் ஆஃப் ஜாவா. ஜாவாவோட யூசஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய இருக்குங்க. நெறைய நீங்க இப்போ நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா, நெறைய யூசஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் வந்து இதில ஒரு ரொம்ப ரொம்ப மெயினான 2 யூசஸ் பத்தி உங்களுக்கு சொல்றேன். த மெயின் யூசஸ் ஆஃப் ஜாவா இஸ் அ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். இப்ப நீங்க ஒரு விண்டோஸ்ல ஒரு ஜாவா கோட் எழுதிட்டீங்க அப்படின்னா, அந்த கோட வந்து நீங்க விண்டோஸ்ல மட்டும் தான் ரன் பண்ண முடியும் அப்படின்னு இல்ல. நீங்க ஒரு வாட்டி ஒரு கோட் எழுதிட்டீங்க, ஜாவா ப்ரோகிராம் எழுதிட்டீங்க அப்படின்னா, நீங்க மேக்ல, லினக்ஸ்ல, விண்டோஸ்ல அந்த மாதிரி என்ன ஓஎஸ்ல, என்ன ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல வேணா அந்த கோட நீங்க ரன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் ஜாவா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பிகாஸ் ஜாவா இஸ் அ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ். ஸோ இது பர்ட்டிகுலரா விண்டோஸ்ல தான் ரன் ஆகும். மேக்ல ரன் ஆகாது, லினக்ஸ்ல ரன் ஆகாது அப்படிலாம் இல்ல. என்ன ஒரு ஓஎஸ்ல வேணா நீங்க இத ரன் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா, மத்த லாங்குவேஜ் கூட கம்பேர் பண்ணும்போது, இட் இஸ் ஈஸி டூ லேர்ன் அண்ட் சிம்பிள் டூ யூஸ். நீங்க சி பிளஸ் பிளஸ் அந்த மாதிரி லாங்குவேஜ் யூஸ் பண்றதுக்கும், ஜாவா பார்த்தீங்கன்னா, கம்பேர் வித் அதர் லாங்குவேஜ் கூட பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வெரி ஈஸி டூ லேர்ன் அண்ட் சிம்பிள் டூ யூஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த மெயின் யூஸ் ஆஃப் ஜாவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வெரி செக்யூர் லாங்குவேஜ். இப்போ நீங்க பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ்லாம் டெவலப் பண்றீங்க அப்படின்னா, இப்போ ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன்ஸ்ல கஸ்டமரோட அக்கவுண்ட் நம்பர் இருக்கும். கஸ்டமரோட டேட்டா நெறைய இருக்கும். ஸோ அந்த டேட்டாலாம் வந்து இப்போ லீக் ஆனா அது பெரிய ஒரு இஷ்யூவா மாறிடும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு பேங்கிங் அப்ளிகேஷனோ, ஒரு பேங்கிங்க்கு ஏதாவது நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த ஜாவா லாங்குவேஜ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, இது மத்த லாங்குவேஜ் கூட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப செக்யூரான ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ். ஸோ உங்களோட டேட்டா லீக் ஆகுறது, இந்த மாதிரி ஏதாவது
கிரைம்லாம் நெறைய நடக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூவும் வராது. பிகாஸ் இது வந்து ஒரு ஜாவா யூஸ் பண்ணி நீங்க ஒரு ப்ரோகிராம் பண்றீங்க அப்டின்னா, அது ரொம்ப செக்யூரா இருக்கும். ஸோ ஃபாஸ்ட் அண்ட் பவர்ஃபுல் ஆல்சோ இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜாவாக்கு வந்து ஹியூஜ் கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கு. மில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாவாவ யூஸ் பண்றாங்க. இப்ப நெறைய ஐடி கம்பெனிஸ்ல பார்த்தீங்கன்னா, ஜாவா லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்றாங்க. ஸோ ஜாவாக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய டிமாண்ட் இருக்கு. ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ கடந்து ஜாவா புரோகிராமிங் வந்து இன்னும் ரன் ஆயிட்டு இருக்கு. ஹை டிமாண்ட்ல இருக்கு. ஹை பெய்டு ஜாபா இருக்கு. ஜாவா லேர்ன் பண்ணிட்டீங்க அப்டின்னா, நல்ல ஒரு சேலரி ரேஞ்சும் இருக்கு உங்களுக்கு. தென் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜாவா. நான் சொன்ன மாதிரி ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வாஸ் ஒரிஜினலி டெவலப்டு பை சன் மைக்ரோ சிஸ்டம். சன் மைக்ரோ சிஸ்டம்ங்கிறவங்க தான் வந்து ஜாவாவை டெவலப் பண்ணுறாங்க. விச் வாஸ் இனிஷியேட்டட் பை ஜேம்ஸ் காஸ்லிங். இவர் தான் ஃபாதர், ஜாவாவோட ஃபாதர். எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 1995ல தான் ஜாவா வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஜாவாங்கிறது வந்து ஓக் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருந்தாங்க ஜாவாக்கு. OAK ஓக் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவாவுக்கு பேர் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஜாவாக்கு வந்து நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஜாவா அப்படின்னு இப்போ கரண்ட்டாக அது நேம் இருக்கு. ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜாவா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் சொன்ன மாதிரி இட்ஸ் வெரி சிம்பிள். நீங்கள் மற்ற லாங்குவேஜ் கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, இட்ஸ் வெரி வெரி சிம்பிள் அண்ட் இட் இஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி கோட் ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, விண்டோஸில் மட்டும்தான் ரன் ஆகும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் மேக்கு, லினக்ஸ் அந்த மாதிரி என்ன ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வேணால் நீங்கள் அந்த பைட் கூட ரன் பண்ணிக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பெர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி குட். இப்போ நீங்கள் ஒரு ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்க, ஒரு கம்பெனிக்கு ஒரு பிஸ்னஸ்க்கோ எதுக்கோ ஒரு அப்ளிகேஷன்ஸோ ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணுறீங்க, உங்களோட டேட்டா வந்து எவ்வளோ செக்யூராக இருக்கணுங்கிறது எவ்வளோ ஒரு நெசசரியாக இருக்கும். ஏன்னா இப்போ உங்களோட டேட்டா வந்து ஒரு செக்யூராக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா யார் வேணால் போயிட்டு உங்கள் ஆப்பில் என்ன பண்ணலாம், உங்களோட டேட்டாவை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாவா யூஸ் பண்ணலாம். பிகாஸ் ஜாவா இஸ் வெரி செக்யூர்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நான் சொன்ன மாதிரி பிக் கம்யூனிட்டி சப்போர்ட் கூட இருக்குது. ஜாவா வந்து நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் படிக்கிறப்போ இல்லை அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது query இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் போயிட்டு நீங்கள் அந்த கம்யூனிட்டி சப்போர்ட்ல போயிட்டு உங்களோட query வந்து நீங்க போஸ்ட் பண்றீங்க அப்படின்னாலே இமிடியேட்டாவே உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் வரும். அந்த எரர் என்ன பண்றது, இதை எப்படி சால்வ் பண்றது, அந்த மாதிரி நிறைய சப்போர்ட் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பேசிக்காக என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷனும், தென் ஜாவாவோட ஹிஸ்ட்ரி என்ன, அதோட யூசஸ் என்ன, அதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக அந்த கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். பை.